Dear students, winding up. Fifth unit நம்ம பார்க்குறோமா? A company is created by law and ended by law. ஒரு கம்பெனி சட்டம் மூலமா தான் உருவாக்கப்படுது. அதே மாதிரி சட்டம் மூலமா தான் அதை என்ன செய்யணும்? கலைக்கப்படணும், வைண்ட் அப் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எப்பம்லாம் அது கலைக்கப்படுறது? சிச்சுவேஷன் இருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் அதை என்ன செய்றாங்க? மாற்றி அமைக்கிறாங்க. அமால்கமேஷன் ரெண்டு கம்பெனி சேர்றாங்க. டிசால்வ்டு பை கோர்ட். கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க? இனிமே கம்பெனி ரன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வைண்டிங் ஆஃப் அல்ல லிக்விடேஷன். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், கம்பெனியோட லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். கைண்ட்ஸ் ஆர் மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் ஆஃப். ஃபர்ஸ்ட் மெத்தட் வைண்டிங் ஆஃப் பை ட்ரிபுனல். அதாவது அந்த தீர்ப்பாயமே என்ன சொல்றாங்கன்னா கம்பெனியை கலைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி வைண்டிங் அப் அப்படின்னு சொல்றாங்க. பை கோர்ட் ஆர்டர் இல்ல நேஷனல் கம்பெனி லா ஆஃப் ட்ரிபியூனல் என்ன சொல்றாங்க? இந்த கம்பெனி என்ன செஞ்சிருங்க, நீங்க ரன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்றாங்க. மெம்பர்ஸ் எல்லாமே வாலண்டியரா என்ன செய்றாங்க? இனிமே நம்ம இந்த கம்பெனியை நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அனேபிள் டு பே டெப்ஸ். அதோட கடனை வந்து கம்பெனியால அடைக்க முடியல. ஒரு லட்சம் ரூபாய 21 நாளுக்குள்ள அவங்களோட கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கம்பெனியை வைண்ட் அப் பண்ணிடலாம். அதே மாதிரி கம்பெனி என்ன செய்றாங்க? கோர்ட்டு சொல்றதுக்கோட கோர்ட்டு சொல்ற ப்ரொசீஜரை இவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அது பார்ட்லியாவோ இல்ல போலோவோ அவங்களால என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி ட்ரிபுனல்ல என்ன சொல்லியிருந்தாங்க? கம்பெனியால அவங்களோட கடனை என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு 5 வருஷமா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? தப்பானதாவே இருக்குது. ஒரு ரியலான இன்ஃபர்மேஷனை அவங்கள கொடுக்கல. ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்காவே இருக்குது. தென் அந்த தீர்ப்பாயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில கம்பெனிய எந்த சுச்சுவேஷன்லயும் ரிவைவ் பண்ண முடியல, திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயும் நீங்க கம்பல்சரியா என்ன செஞ்சிருங்க? வைண்ட் அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீர்ப்பாயத்தோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க ஃப்ராடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்லாஃபுல் பர்பஸ். அதாவது உண்மையாவே அந்த கம்பெனி என்ன செய்யல, ஆரம்பிச்சதே ஒரு லாஃபுல் பர்பஸ் அன்றி அவங்க என்ன செய்யல, ஆரம்பிக்கல. அஹ் சட்டவிரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த பர்பஸுக்காண்டி கம்பெனி ஆரம்பிச்சாங்களோ அந்த பர்பஸ் அவங்க என்ன செய்யல, கம்பெனி வந்து செய்யல. ஒரு நடுநிலைமை தன்மையை தாண்டிட்டாங்க. தென் அவங்களோட டைரக்டரோ இல்ல கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸோ என்ன செய்ய முடியல. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த கம்பெனி என்ன செய்ய முடியல, ரன் பண்ண முடியல. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டெட்லாக் வந்துட்டு கண்டினியூவான லாசஸ் நடந்துகிட்டே இருக்குது. தென் கம்பெனி வந்து இந்த பபிள் கம்பெனின்னு சொல்றாங்க. என்ன சுச்சுவேஷன்னா, அவங்க பிசினஸ் எதுவுமே பண்ணல, அவங்க கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்ல. தென் மைனாரிட்டி எல்லாமே என்ன செய்யறாங்க, அப்போஸ் பண்றாங்க, நம்ம கம்பெனியை ரன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. தென் இல்லீகல் ஆக்டிவிட்டி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்டிகல்ஸ்ல வந்து சொல்றாங்க இந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆனோம்னா கம்பெனி நம்ம ரன் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, கம்பெனியை வைண்ட் அப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்றதுக்கு யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுக்குறாங்க? ஸோ பெட்டிஷன் பை த கம்பெனி. கம்பெனி என்ன செய்யலாம், பெட்டிஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ பெட்டிஷன் கொடுக்கும் போதுல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அவங்க என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல பெட்டிஷன் பை எனி கிரெடிட்டார் ஆர் கிரெடிட்டார்ஸ். ஒருத்தரோ இல்ல
ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் வந்து அந்த தீர்ப்பாயத்துக்கு என்ன செய்யறாங்க, கொடுத்துருந்தாங்க. ஒரு கிரெடிட்டாரோ இல்ல கிரெடிட்டார்ஸ் சேர்ந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப அந்த கிரெடிட்டார்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, செக்யூரிட்டி கிரெடிட்டார், டிபார்ச்சர் ஹோல்டர், கண்டிஜென்ட் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் கிரெடிட்டார், ட்ரஸ்டி ஃபார் த டிபார்ச்சர் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, இப்படிப்பட்ட எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் பை எனி கான்ட்ரிபியூட்டரி ஆர் கான்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ கான்ட்ரிபியூட்டர்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, a person liable to contribute to the asset of the company. கம்பெனிக்கு அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. எந்தெந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு பார்க்கும்போதுல, அவங்களோட ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. தென் fail to commence the business within 1 year of incorporation. அந்த சர்டிபிகேட் வாங்குறாங்கல்லப்ப, சர்டிபிகேட் இன்கார்பரேஷன், அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 1 இயர் அவங்க என்ன செய்யல, பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மேனேஜ்மெண்ட்னால அடுத்த சிச்சுவேஷனுக்கு போக முடியல. அவங்களோட கான்ட்ரிபியூட்டரியே என்ன செய்யல, ஒரிஜினல் அலாட்டியா இல்லாத சிச்சுவேஷனா இருக்குது. ஸோ ஷேர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்ட் ஆகுறதுக்கு அவங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லாம இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எந்த சிச்சுவேஷனும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒர்க் பண்ணாம இருக்கிறாங்க. அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்டிஷன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் த ப்ரியர் பார்ட்டிஸ் வெதர் டுகெதர் ஆர் செப்பரேட்லி. இந்த கான்ட்ரிபியூட்டரும் கிரெடிட்டாரும் தனித்தனியா பெட்டிஷன் கொடுத்தாங்கிறது தான் முதல் ரெண்டு சிச்சுவேஷன்ல பார்த்தோம். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன செய்யலாம், பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க, கம்பெனியா வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்ட்டு. பெட்டிஷன் பை ரிஜிஸ்ட்ரார். இந்த ரிஜிஸ்டர் என்ன செய்யறாங்க, அவர் ஒரு பெட்டிஷன் கொடுக்காரு. கம்பெனியால என்ன செய்ய முடியல, ஆஹ் அவங்களோட கடனை வந்து செலுத்த முடியல. அவங்களோட ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப புவரா இருக்குது, பேலன்ஸ் ஷீட் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ நேர்மையாவே அந்த கம்பெனி செயல்படல. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, இவங்க ஒரு பெட்டிஷன் டிராப் பண்ணியிருந்தாங்க. யாரு, ரிஜிஸ்ட்ரர். ஸோ பெட்டிஷன் பை எனி ஆத்தரைஸ்டு பை அ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ கிரெடிட்டரோ இல்ல மெம்பரோ இல்லாம எனி ஆத்தரைஸ்டு பர்சன் என்ன செய்யறாங்க, கம்பெனியை பத்தி என்ன செய்யறாங்க, ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கண்டென்ட்ஸ் ஆஃப் த பெட்டிஷன், என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் பெட்டிஷன்ல. நேம் ஆஃப் த கம்பெனி, அதோட டேட்டு, என்னைக்கு இன்கார்பரேஷன் ஆனது, அவங்களோட அட்ரஸ், ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ், கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட், அவங்களோட ரியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை அப்படிங்கிறதையும் அவங்க என்ன செய்யணும், தெளிவா கொடுக்கணும்.